இப்போ இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து உதய் திட்டத்தின் கீழே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் பணவீக்கம் விகிதம் அல்லது 6% இதில் எது குறைவான அமௌண்ட்டோ அந்த அளவுக்கு மின் கட்டணத்தை உயர்த்தி கொள்றதுக்கு இந்த உதய திட்டத்தின் கீழே மின் பகிர்மான நிறுவனங்களுக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி அளிச்சிருக்காங்க. இந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்த 5 ஆண்டுகளில் இப்போ நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிற ரூ. 10 அப்படிங்கிற கட்டணம் வந்து அடுத்த 5 ஆண்டுகளில் ரூ. 20லேருந்து ரூ. 25 வரைக்கும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போயே நம்ம சோலார் போட்டுட்டோம், மத்திய அரசாங்கத்தோட மானியத்தோடு நம்ம சோலார் போட்டுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரொம்ப எளிமையான வழியாக போயிடுச்சு. அடுத்த 25 வருஷத்துக்கு நீங்கள் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு மின் கட்டணமே வராது. அதோடு இப்போது வங்கிகள் வந்து அதிக முனைப்பாக உங்களுக்கு கடன் தராங்க. அதுவும் வட்டி விகிதம் 6% தராங்க. 3 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கினீங்கன்னா 8.5% அந்த அளவில் கிடைக்குது. இந்த மாதிரி நிதி உதவியும் வந்து அதோட மானியத் தொகையை வந்து கையில் மிக குறைந்த தொகையை வச்சுக்கிட்டு நம்ம சோலார் போடலாம் அப்படிங்கிற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வருங்காலங்களில் மின்சார கட்டணம் ரொம்ப ரொம்ப அதிகமாக போக போகுது. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நமக்கு தேவையான மின்சார கட்டணத்தை நாமே விற்பனை பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ மின்சாரம் தேவைங்கிறத நம்ம வந்து போன 2, 3 ஆண்டுகளில் எவ்வளோ சராசரியாக உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். எதிர்காலத்தில் ஏதாவது கூடுதலாக மின்சாதனங்கள் வாங்குகிற மாதிரி ஏதாவது அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து வச்சுட்டு 5 கிலோவாட்டில் வந்து 10 கிலோவாட் வரைக்கும் நம்ம வீடுகளுக்கு போடலாம்.